ஹாய் கைஸ், வெல்கம் டு அழகு ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவியும் முட்டை தோசையும் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியில் எண்ணெய் சூடாயிடுச்சு. கிரேவிக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான மசாலா பொருட்கள்: மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், தேங்காய், முந்திரி, பட்டை, கிராம்பு, தக்காளி இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலாவை பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும். கிரேவி தாளிக்கிறதுக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட்டில் ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போது நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடான எண்ணெயில் பட்டம், லவங்கு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் வெங்காயம், ஒரு மிளகா போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிரேவி டேஸ்ட்டாக வரும். இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி போட்டாச்சு, அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கூட உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா சேர்க்க போகிறோம். புதினா சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் சிக்கன் குழம்புலாம் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவை இப்போ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச மசாலாவில் இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலாவை நல்லா வதக்கணும். இந்த மசாலாவை சிக்கன் குழம்பு மட்டும் இல்லாமல் மட்டன் குழம்புக்கும் சேர்த்து சமைக்கலாம். கறியில் மசாலா ஏறுற வரைக்கும் நல்லா வணக்குங்க. காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அது என்னென்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் சிக்கன் கிரேவியில் கொட்டி நல்லா வணக்கணும். இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்தா சிக்கன் கிரேவி ரெடி. கிரேவிக்கு முட்டை தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். இந்த கிரேவியை தோசை மட்டும் இல்லாமல் இட்லி, சாப்பாடு, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரேவி சுட சுட இருக்குது, நான் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. பக்கத்தில் எங்கள் அண்ணன் இருக்கா, நான் அவனை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.